ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பொங்கல் பரிசு வழங்குச்சு. அந்த பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கரும்பு. அந்த கரும்பு என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணகிரி கூட்டுறவு நியாய விலை கடை லண்டன்பேட்டை அந்த நியாய விலை கடையில் பாருங்கள், பொதுமக்களுக்கு கரும்பு ஏதோ ஒப்புச்சாப்பு கொடுத்துட்டு மீதி கரும்பெல்லாம் ஒரு 300க்கும் மேற்பட்ட கரும்பு ரோல் வீசிட்டு போயிட்டாரு அந்த விற்பனையாளர், சேல்ஸ்மேனு. அப்போ அரசு என்ன சொல்லுது, குடும்ப அட்டைகள் கரெக்டாக கணக்கெடுத்து அந்த குடும்ப அட்டை எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அந்த கரும்பு வழங்கப்பட்டது. அப்போ 300க்கும் மேற்பட்ட கரும்பு வந்து ரோல் வீசிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த குடும்ப அட்டையெல்லாம் வந்து போலி குடும்ப அட்டையா? அப்போ சக்கரையெல்லாம் ஏன் ரோலில் கொட்டுற? சக்கரையெல்லாம் எடுத்துட்டு கரும்பை மட்டும் நீ வெளில போட்டு போகிற, வீசிட்டு போகிற. இது வந்து மாடு சாப்பிடுது, அநியாயம், மாடு சாப்பிடுது. இது ஏழை ஜனங்களுக்கு, ஏழை மக்களுக்கு அந்த 300 கரும்பு கொடுத்துருக்கலாம். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதன் மீது வந்து பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்லணும் சார். மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க நான் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கம் சார்பில் கேட்டுக்கிறேன்.